ஒரு அட்டகாசமான நண்டு ரெசிபி எப்படி பண்ணலான்றத பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியும் கூட. கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதுமே 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து பொரிஞ்சு வந்ததும் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கிட்டத்தட்ட 3 வெங்காயம் அளவுக்கு எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து ஒரு 3/4 பாகம் வர அளவுக்கு கலந்துக்கோங்க. இது வந்து நல்லா ஒரு 3/4 பாகம் வந்ததுக்கப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு மசாலா பொருள் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், இது கூட வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலா கலவை வந்து நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இது கூட வாஷ் பண்ணி வச்சுருக்க நண்டு வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. நண்டு எல்லாமே சுத்தமாக நல்லா க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறமா இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வந்து வெந்து வரட்டோங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ அதே டைமில் ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேங்க. இது எல்லாமே நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம ஃபைனலாக ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், நண்டு மசாலா நல்லா வெந்து வந்துருச்சு. ஃபைனலாக இதை ஆட் பண்ணிவிட்டு இதே போல் ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் விட்டுருவாங்க. நல்ல வாசனை வரும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக வந்து ரச சாதம் கூட, சாம்பார் கூடலாம் வந்து செம்ம காம்பினேஷனுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், நண்டு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்தையுமே வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அந்த கடாயில் கொஞ்சமாக சாதம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.